ஜாபில் போட்டுறோம். அதே தான். போதுண்டா. பட்டு பட்டு பட்டுன்னு பண்ணுறேன். சோறு போடுது. அப்போ தொட்டு கொடுத்தா முடிஞ்சு அவ்வளோதான். அதெல்லாம் கணக்கில் விடுங்க. 90 பேர் கூட விடலாம் இதுக்கெல்லாம். இப்போ மொத்தம் ஊற்றிடு. வை வேணா ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டா மிக்சி வைக்கிட்டா அது இறந்தா கூட பரவாயில்ல. அதை சொல்லிட்டு போமா. வணக்கம் நண்பா. பூஜை முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே குழி எடுத்து முடிச்சதும் போட்டர்ஸ் எல்லாம் போட்டு 2 லேயரை போட்டுட்டு அப்படியே கரைச்சி விட்டுட்டோம். போட்டர்ஸ் ஃபுல்லாக அடிக்கிட்டு மண்ணை கரைச்சி தண்ணி நல்லா ஃபுல்லாக விட்டு மண்ணை எல்லாம் கரைச்சி விட்டாச்சு. கீழே வந்து நம்ம மண்ணில் கரைச்சி விட்டோம் இல்லையா. இப்போ அடுத்து வந்து சிமெண்ட்டில் பையா போட போகிறோம். மண் நல்ல டைட் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம 2 லைன் பையா போட போகிறோம். இப்போ பாயெல்லாம் போட்டு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சென்டரில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் கடையை கொட்டி கரைக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தாங்க அவ்வளோ தூரம் கொண்டு போகுது. ஏன்னா வண்டி வரத்துக்கு வழி இல்லாதனால இவ்வளோ தூரத்துல இருந்தால் கொண்டு வந்து பெரிய வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் விட்டு அங்கோட்டாத கொஞ்சம் சரி வைக்கு வச்சு பாருங்க சொரி போடலாம். சரி அவ்வளோதாங்க. பெல்ட்டு போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள மண்ணு ஃபில்லப் பண்ணுறோம். எங்கள் பையனும் வந்து நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வை சென்றா பாத்ரூம் கொட்டிடு அப்படியே. இதுக்கு இருக்கா அவள் டவுனு மண்ணு எல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் போட்டு தண்ணி விட்டுருவோம். சொல்லுயா ஒரு 4 செடி 5 செடி அது எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்க. இதுக்கு அழகா தேடுற நீ. நான் என்ன அழகா தேடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்காங்கட்டு போட்டாச்சு. இந்த சில்காங்கட்டு எதுக்காக போடுறது அப்படின்னா கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தான், அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சில்காங்கட் போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, கொட்டாயாக இருக்கலாம் இல்லை வீடாக இருக்கலாம், எது கட்டினாலுமே சில்காங்கட் போடாமல் வேலை செய்யாதீங்க. அதில் ஒரு 10க்கு 16 பெட்ரூம் ஒன்று பார்த்திங்கன்னா 21.5க்கு 22 நம்ம உள்ளளவு. அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொட்டாய். போடலாம். ஒரு சைடு போட்டால் அந்த ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம கிரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். விட்டாச்சு. இது வந்து மாட்டுக்கொட்டைக்கு மெயின் டோர். இதெல்லாம் கிரில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இது இருக்கும். அதுக்கு சென்ட்ரிங் அடிக்கணும், கம்பி வாங்கணும், இது எல்லாமே பைசா வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் சைடு நம்ம சீட்டை வந்து பேப்பர் இறக்க போகிறோம். ஏன்னா நமக்கு சென்ட்ரிங் அடிக்க தேவை, லாஃப்ட் தேவையில்லை. அதனால் இது வந்து வெளியே 2 அடி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 2 அடி வெளியே வச்சுருக்கோம். ஏன் ஜேஎஸ்டபிள்யூ அப்படின்னா இன்றைக்கி ஜேஎஸ்டபிள்யூ நல்லா இருக்குது.
இதை விட நல்லா இருக்குது, வேறு பிராண்டுன்னு தெரியல. ஆனால் இது நல்லா இருக்குன்றதுனால இதை போட்டோம். நீ சொல்லுண்ணா சொல்லு. ஏன் நம்ம பூச்சிக்கு வந்து ஸ்பாஞ்ச் தட்டுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம சிமெண்ட் பாட்டில் ஸ்பாஞ்சு நடிச்சிட்டு தட்டுறது. இது எதுக்காக தட்டுறது அப்படின்னா, இந்த கிராக் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். அது இல்லாமல் மழை தண்ணி வந்து உருவாமல் இருக்கும் உள்ள. கிராக் வராமல் இருக்கிறதுக்காக ஜாயின் பேஸ் வைக்கிறோம். ஆய் நண்பா, ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ பிளாஸ்டிக் டாட் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளேயே ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் அவுட் புட் பார்ப்போம். மாட்டுக்கொட்டாய் பிளாஸ்டிக் எல்லாம் முடிச்சு உள்ள வெளியே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அது பார்த்தீங்கன்னா செவரு ஒரு 4 அடிக்கு அந்த ஹைட்டுக்கு வந்து பால் வச்சுருப்பேன். என்னடா நைட்டில் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. என்னென்னா நம்ம காங்கிரீட் போட்டோம் கொட்டாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் எடுத்த வீடியோ வந்து இருட்டில் தான் காங்கிரீட் தட்டிட்டுருக்குன்னு சொன்னேன். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்டாக பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி இது உள்ள காங்கிரீட் போடணும். ஜல்லி மட்டும் தான் போட்டிருக்கு. இப்போ நம்ம கீழே மட்டும் தான் காங்கிரீட் போட்டிருக்கோம். நான் மட்டும்தான் தண்ணி வெளியே வரதுக்காக, சப்போஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வெளியே வரதுக்காக பைப் ஒன்று வச்சுருக்கேன். இனி அவ்வளோதான் இந்த கொட்டாய். மாட்டுக்கொட்டாய் வேலை முடிஞ்சுது, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேன் போட்டாலும் ஈரம் வந்து காயாது. அதனால் ஓப்பன் அதிகமாக இருந்தால் காற்று உள்ளே வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இதே ரூம் அப்படின்னா ஈட்டு பெருசாக தெரியும் சீட்டுக்கு. இது ஆனால் இது ஓப்பன் அதிகமாக இருக்கிறதுனால ஈட்டு பெருசாக தெரியல.